பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் இயேசுவின் யுத்தகலை திருச்சபை சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் குறைவுள்ள ஜனங்களை நிறைவாய் மாற்றக்கூடிய சத்தியத்தை வாய் திறந்து பேசக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் குறைவுபட்டு இருக்கிற அந்த இடத்துல நிறைவை பற்றி பேசுகிற ஊழியர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்ப வேண்டும். நீங்க பாருங்க, சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் சர்ச்சுக்கு வராங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையா இருக்கிறது. அந்த வெறுமையை போக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அந்த வெறுமையை மாற்றக்கூடிய சத்தியங்களை சபையில பேசக்கூடிய தேவ ஊழியர்கள் பலிபீடத்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாய் போதிக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் பவுல் அப்போஸ்தலன் போல எழும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். என அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இங்க பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகளை சரி பண்ணுகிறவன் தான் தேவ ஊழியக்காரன். தேவ சபையை நாடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த எல்லைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் குறைவு இருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து பார்த்து இவர்கள் எந்தெந்த எல்லையில குறைவாய் இருக்கிற அந்த குறைவுகளை சரி பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், சரி பண்ணக்கூடிய சத்தியத்தை பலிபீடத்தில் நின்று பவுல் அப்போஸ்தலனை போல பிரசங்கம் பண்ண வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடிய ஊழியர்களை நெகட்டிவாய் பேசுவதும் கேவலப்படுத்துவதும், ஒருவேளை இவர்கள் செழிப்பின் உபதேசியர்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறார்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டை வலியுறுத்தி பேசுகிறார்கள். ஒருவேளை இப்பொழுது இருக்கக்கூடிய ஒருவேளை பிரசங்கிக்கிற நானா கூட இருக்கட்டும், ஒருவேளை என்னை போன்று இருக்கிற தேவ ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடிய பிரசங்கமாறுகளை குறித்து ஒருவேளை நெகட்டிவாய் பேசக்கூடிய தேவ ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு காரியங்கள், இவர் செழிப்பின் உபதேசியர்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறார் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட், ஒரு காரியத்தை நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் செய்த ஊழியம் குற்றப்படுத்தப்பட்ட ஊழியமா அல்லது தேவனால் நிராகரிக்கப்பட்ட ஊழியமா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இப்பொழுது ஆசீர்வாதத்தை மட்டும் பேசக்கூடிய இன்னைக்கு சபையில் எது சபை எதற்காக நாம் நடத்த வேண்டும்? சபை எதற்காக ஜனங்களை வழிநடத்த வேண்டும்? பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூ உலகத்திலே பெற்று அனுபவிப்பதற்காக தான் திருச்சபை என்கிற ஒரு அமைப்பை தேவனாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நன்றாக கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். சபை என்கிற ஒரு அமைப்பு எதற்காக என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை சபை ஜனங்கள் ருசி பார்க்க வேண்டும், தேவ ஊழியர்கள் ருசி பார்க்க வேண்டும். அந்த ருசி பார்க்க முடியாத அளவிற்கு நூதனமான உபதேசங்கள் நீங்க பலிபீடத்திலிருந்து எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்குள்ளாக முறியடிக்கப்படுவதாக. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை தமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை அறிந்து இப்பொழுது சொல்லுகிறார், என் அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறதா? அந்த குறைவை குறித்து கவலைப்படாதே. அந்த குறைவை நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு மகிமை உன்னை மூடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சபை மக்களை பார்த்து, தமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஓப்பனா பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, இன்னைக்கு நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை வைத்து, எனக்கு பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து என்னுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்ற முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய லைஃப்ல எதெல்லாம் பேக்ரவுண்டா இருக்கிறது? ஒருவேளை பதவி பேக்ரவுண்டா இருக்கலாம், அல்லது பட்டம், பதவி, பேர், புகழ் பேக்ரவுண்டா இருக்கலாம். ஒருவேளை வைத்திருக்கிற பொன் ஆபரணங்கள், வைத்திருக்கிற படைபலம், செய்யக்கூடிய கனமான ஊழியம் கூட சில பேருக்கு பேக்ரவுண்டா இருக்கலாம். பாருங்க, என்னுடைய ஊழியத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் இப்படி வளர்ச்சி பெற்ற ஒரு
இதெல்லாம் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் என்கிற கான்செப்ட்ல 1% கூட இருக்கவே கூடாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு நிலை எங்கிருந்து வரும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் படிதான். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகளையும், சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைவுகளையும் கடவுளுடைய ஐஸ்வர்யத்தின் படிதான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். யாரை கொண்டு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவாராம். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவாராம். மகிமையின் மூலமாக யாருக்கு அந்த மகிமை வெளிப்படும்? சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சங்கீத 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறாராம், அதையே நாடிட்டு இருக்கிறாராம். என்ன, எதை கேட்டார், எதை நாடுகிறார் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை, தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகிமை, அந்த மகிமையை பார்க்கும்படிக்காக தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படிக்காக, கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படிக்காகவும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படிக்காகவும் ஜீவன் இருக்கிற வரைக்கும், தாவீது சொல்றான், உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு. அப்ப யாருக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்தின் மீது கரிசனை உள்ளவர்கள், தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சி இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தின் மீது பற்றுதல் கொண்டவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராம். மகிமை யாருக்கும் ரோட்ல போறவங்களா கிடைச்சிடாது. ஆலயத்தின் மீது யார் வாஞ்சியா இருக்கிறார்களோ அந்த ஆலயத்துக்குள் நாட்டப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த மகிமை வெளிப்பட்ட பிறகு என்ன வாழ்க்கையில் நடக்கும்? பிலிப்பியர் 4:19 படி அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் மகிமையிலே கர்த்தர் நிறைவாய் மாற்றப் போகிறார். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாய் மாற்றப் போகிறார். கவலைப்படாதீர்கள். உங்க வாழ்க்கையில் உங்க எல்லைகளை எங்கெங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை குறைவுகளையும் பிதாவாகிய தேவன் நிறைவாய் மாற்றப் போகிறார். ஏனென்றால் அவருடைய ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராம். தேவனை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதனால அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குடும்பத்துல நீங்க செய்கிற ஊழியத்துல, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல, நீங்க செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்துல, நீங்க போகிற இடத்துல, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை குறைவுகளையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மகிமையிலே அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றப் போகிறார். தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை பெற்று அனுபவியுங்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை இந்த உலகத்தில் பெற்று அனுபவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் ஒரு மகிமை தங்கி இருக்கிறது. அந்த மகிமை பூமி நனைக்கணும், பூமி மூடணும். அந்த மகிமை பூமி முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். பூமியில இருக்கக்கூடிய சபைக்குள்ள நிரம்பி இருக்க வேண்டும். சபைக்குள்ள நாட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை அந்த மகிமை மூட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய தீராத ஆசை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, யாரெல்லாம் திருச்சபை மீது நாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், நாட்டப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்களோ, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க, சிலர் சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். எத்தனையோ பிள்ளைகளுக்கு சபை குறித்து ஒரு அக்கறை இல்லை.
நினைச்சா வருவது, நினைச்சா போவதும், நான் விரும்புகிறபடி சபை அமைய வேண்டும் என்று சொல்லி பல நெகட்டிவான தாட்டில் சபையில உட்காரக்கூடிய பிள்ளைகளை ஏராளமாய் பார்க்க முடிகிறது. உடைய சொந்த மாம்சீக எண்ணத்தின்படி சபை அமையாது. கிறிஸ்து இயேசுவின் விருப்பத்தின்படி தான் சபை என்கிற அமைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சபைக்குள்ளாக யார் விசுவாசத்தோடு அன்பின் ஐக்கியத்தோடு தேவ சமூகத்துல நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். அந்த மகிமை என்ன? ஐஸ்வர்யத்தின் மகிமை. ஐஸ்வர்யத்தின் மகிமை உங்களை நிரப்பி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் மாறப்போகிறது. தேவனை மகிமைப்படுத்துக. கர்த்தர் உங்களை வளமாய் வழி நடத்துவாராக. God bless you.